இப்போ நம்ம அடுத்த பார்க்க போகிற வளர்பிறை திதி அஷ்டமி. இந்த அஷ்டமி திதியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அதிதேவதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா லக்ஷ்மி. எனவே இந்த அஷ்டமி திதியில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா மகாலட்சுமி வழிபாடு ரெகுலராக பண்ணிக்கங்க. பக்கத்தில் உங்களுக்கு மகாலட்சுமி கோயில் இருந்துன்னு சொல்லிச்சுன்னா கண்டிப்பாக அங்கே போய் வந்து வழிபாடு ரெகுலராக பண்ணுங்க. பொதுவாகவே வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா மகாலட்சுமிக்கு உண்டான கிழமை. எனவே வெள்ளிக்கிழமை காலையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா 6 to 7 சுக்கரவோரை இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா மகாலட்சுமிக்கு உண்டான வழிபாட்டுக்கு ரொம்ப சிறந்தது. எனவே வீட்டில் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா மகாலட்சுமி காயத்ரியை 16 டைம் சொல்ல சொல்ல கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் அதிகமாகும். இப்போ நம்ம அடுத்த பார்க்க போகிற திதி வந்து வளர்பிறை திதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா நவமி. இந்த திதியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அதிதேவதையாக வருவார். எனவே இந்த நவமி திதியில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சரஸ்வதியினுடைய வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெகுலராக பண்ணுங்க. உங்களுக்கு பக்கத்தில் சரஸ்வதி கோயில் இருந்துன்னு சொன்னால் வழிபாடு தனியாக பண்ணுங்க. அதே மாதிரி சரஸ்வதியினுடைய காயத்ரி மந்திரத்தை ரெகுலராக சொல்லுங்க. வீட்டில் வந்து 16 டைம் சொல்ல சொல்ல கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும், செல்வ வளம் மேம்படும்.